ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மெயில் சேனல். கருப்பு சுண்டல் கத்திரிக்காய் புளிக்குழம்புங்க. இந்த மாதிரி குழம்பு பார்த்திங்கன்னா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது வேறு லெவலில் ருசியாக இருக்குங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கலாங்க. கொஞ்சம் ஆயில் விட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போது ஆற விட்டு இதை அரைச்சி வச்சிடலாங்க. இப்போ மறுபடியும் கடாய் வச்சு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. 10 சின்ன வெங்காயம், 4-5 பூண்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ கழுவி தண்ணியில் போட்ட கத்திரிக்காயை இதோட சேர்த்துடலாங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க. 1 கப் தக்காளி விழுது சேர்த்துக்கலாங்க. நான் 3 தக்காளி அரைச்சி வச்சுருந்தது. இப்போ அரைச்சி வச்சு வெங்காய விழுது சேர்த்தாச்சுங்க. இப்போ 1 கப் புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ வேக வச்சு கருப்பு சுண்டல் சேர்த்துக்கலாங்க. இப்போ சுண்டல் வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ சிம்மில் வச்சு நல்லா மூடி வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் அருமையாக வந்துருச்சு. நம்ம ஊற்றின ஆயிலும் மேலே வந்துருச்சுங்க. குழம்பு சுட சுட ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ரெசிபிக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.